திருமாவளவன் ஒரு இந்திய தேசிய விரோதி, அதனால தான் இப்படி பேசுகிறாரு. அவருக்கு வந்து எந்த கொள்கையும் கிடையாது, சித்தாந்தமும் கிடையாது. 2 சீட்டு 40 கோடி ரூபா பணம் கொடுத்தா அவர் கூட்டணி வைக்கக்கூடிய ஆள். திமுக கூட்டணி ஸ்ட்ராங்குங்கிற எப்படி ஸ்ட்ராங்கு தெரியும் உங்களுக்கு? எல்லாம் பர்ச்சேஸ்டு கூட்டணி சார், விலைக்கு வாங்கப்பட்ட கூட்டணி அது. திருமாவளவன்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவரே இல்லை. அவர்களெல்லாம் அரசியலில் ஞான சூன்யம். ஞான சூன்யமாக தான் நான் பார்க்குறேன். ஒரு ஞான சூன்யத்தால் தான் மாதத்துக்கு ஒரு பிரதமர், வருஷத்துக்கு ஒரு பிரதமர் கேட்க முடியும். நாங்கள் வந்து கையை ஊனி காலை ஊனி கரணம் போட்டு வந்துட்டோம்னா திருமாவளவன் அரசியல் விட்டு போயிடுவாரா? பிஜேபி இங்கே ஆட்சி அமைச்சிருச்சுன்னா திருமாவளவன் தற்கொலை பண்ணிட்டு வரா? அண்ணாமலை வெற்றி பெறுவார். நாளை திரு அண்ணாமலை அவர்களின் பிறந்தநாள் பரிசாக கோயம்புத்தூர் மக்கள் அவருக்கு எம்பி என்கின்ற வெற்றிக்கடியை தருவார்கள். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சார். இவங்க எல்லாமே வந்து ஒரு அஜெண்டா பேஸ்டு அரசியல்வாதிகள் தானே சார். பிரகாஷ்ராஜ் வந்து ஒரு அயோக்கிய பையன், திருட்டு பையன். அவனை வந்து ஏற்கனவே உங்கள் பேட்டியில் அவனை நாராக கிழிச்சிருக்கிறேன். பிரகாஷ்ராஜெல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது, மனித மிருகம். பிரகாஷ்ராஜ் தான் ஒரே ஒரு கேள்வி, கொலைக்கு புலனாய்வு நடக்குது இல்லை, குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படட்டும். அதுக்கு மோடி என்ன செஞ்சார்? தரந்தாழ்ந்து நீ பிரதமரை பேசினா உன்னை செருப்பை கொண்டு அடிப்பேனா? எங்கே பார்த்தாலும் அடிப்பேன். நீ எங்களை திட்டிக்க, ஆனால் நீ தனியாக நின்று, அப்போ தான் எங்களோட வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு திமுககாரங்க சொன்னதை கேட்டு தான் சீமான் செயல்படுவதாக திரு ராஜவேல் நாகராஜன் அந்த வீடியோவில் பேசியிருக்கிறார். அதுதான் உண்மை. நீ வந்து திமுகவின் ஏஜென்ட், நீ திமுகவின் கைக்கூலி. அந்த 8 நிறுவனங்களும் கொடுத்ததை வந்து போலாப்போல்னு சொல்லுவாங்களே, அதன் அடிப்படையில் ஆவரேஜ் பண்ணி பார்த்தா 410 இடங்களில் பிஜேபி தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று அசுர பலத்துடன் விஸ்வகுரு ஆட்சி அமைப்பார். இதில் எந்த வித மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. 2026 தேர்தலில் பிஜேபி தலைமையில் இதே கூட்டணி ஸ்ட்ராங்காக இருந்து இன்னும் அங்கே வந்து செவலப்பிள்ளையை அங்கே போய் சேர்ந்த தேமுதிகவும் டாக்டர் கிருஷ்ணசாமியும் திரும்பவும் பிஜேபி கூட்டணிக்குள்ளே வந்துட்டாங்கன்னா இந்த கூட்டணி மிகப்பெரிய பலமாய்ந்த கூட்டணியாக மாறும். 2026 மிகப்பெரிய அரசியல் புரட்சி தமிழ்நாட்டில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டிஎன் நியூஸ் 24 டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நடிகர் திரு ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துட்டு வரப்போருக்கு சார். நாடாளுமன்ற தேர்தலுக்காக நாடே எதிர்பார்த்திருந்த ஒரு திருவிழா வந்துட்டு முடிஞ்சிருக்கு. திருவிழாவோட முடிவு கட்டத்தில் நம்ம நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். எப்படி சார் ரிசல்ட் வரும்னு நினைக்கிறீங்க? நாளைக்கு வந்து என்டிஏ ஒரு 410 சீட்டு வரைக்கும் ஜெயிக்கும். திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்று நேருவின் சாதனையை சமன் செய்வார். இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. வந்திருக்கக்கூடிய தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்புகளும் இதையே ஊர்ஜிதப்படுத்துகின்றன. ஒரு 8 நிறுவனங்கள் தேர்தல்கள் பிந்தைய கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த 8 நிறுவனங்களும் கொடுத்ததை வந்து போலாப்போல்னு சொல்லுவாங்களே, அதன் அடிப்படையில் ஆவரேஜ் பண்ணி பார்த்தா 410 இடங்களில் பிஜேபி தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று அசுர பலத்துடன் விஸ்வகுரு ஆட்சி அமைப்பார். இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. ஓகே சார். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக இருவரும் ஒன்றாக இந்த தேர்தலை சந்திச்சாங்கன்னா வெற்றி பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னணி நிறுவனம்லாம் சொல்லிட்டு வரனாலே உங்களோட கருத்து என்ன சார்? நிறைய பேர் சொல்கிறாங்க அதை, பட் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அதற்கான ரிசல்ட் வந்து 2019 கிடைக்கல. 2019 இணக்கமாக இருந்துச்சு. பிஜேபி அதிமுக கூட்டணி வந்து இணக்கமாக தேர்தலை சந்தித்தாங்க. இணக்கமாக நம்ம தொண்டர்களுக்குள்ளே எந்த கருத்து வேறுபாடுகளும் இல்லை, தலைவர்களுக்குள்ளே எந்த கருத்து வேறுபாடுகளும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தேர்தலை சந்தித்த பொழுதும் கூட அதிமுக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகவே இல்லை. பொன்னாரையா வந்து தனியாக நின்று 2014 வாங்கின ஓட்டை தான் அதிமுக கூட்டணியிலிருந்து அதே ஓட்டை தான் பொன்னாரையா வாங்கினாங்க. அதிமுக தனிப்பட்ட முறையில் அங்கே ஒரு 1.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தாங்க. அந்த ஓட்டு பொன்னாரையாவுக்கு வந்திருந்தால் பொன்னாரையா ஜெயிச்சிருக்கணும், வெற்றி பெறலை. அதே போல் தருமபுரியில் என்டிஏ கூட்டணியில் நின்ற திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 2014 வாங்கின ஓட்டை தான் வாங்கியிருந்தாங்க. 2014 தருமபுரி தொகுதியில் அதிமுக வாங்கின ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகவே இல்லை. ஸோ இதுதான் உண்மை நிலை. அன்னைக்கு எந்த கான்ட்ராவர்சியும் எந்த மட்டத்திலையும் அதிமுக பிஜேபிக்குள்ளே இல்லை. அதிமுக ஆட்சி நடப்பதற்கு காரணமே பிஜேபி கொடுக்கக்கூடிய ஆதரவு தான். பிஜேபி தலைவர்கள் தான் வந்து இந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு ஓபிஎஸ்ட்டை பேசி அவரை ஒருங்கிணைச்சி ஒன்றாக்கி ஒரு ஆட்சியை தக்க வச்சதுக்கு காரணமே பிஜேபி தான் என்கின்ற பொதுவான கருத்தும் உலாவிக் கொண்டு தான் இருந்தது. அது ஓரளவு உண்மையும் கூட. அப்படிப்பட்ட ஒரு இணக்கமான சூழ்நிலையில் இருந்த கூட்டணி கூட
அதிமுக ஓட்டு பிஜேபிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகவில்லை. அப்படின்னா இன்றைய 2024 தேர்தலில் தலைவர்கள் மட்டத்திலையும் தொண்டர்கள் மட்டத்திலையும் பல்வேறு விதமான கான்ட்ராவர்சி உருவாயிடுச்சு. திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட ஊதி பெருசாக்கி, ஒன்றுமே இல்லாத விஷயத்தெல்லாம் ஊதி பெருசாக்கி ஒரு பெரிய அரசியலை முன்னெடுத்துட்டாங்க. முனுசாமி போன்றவர்கள் தேசிய கட்சி இங்கே வளரவே வளராது, தேசிய கட்சிக்கெல்லாம் இங்கே வாய்ப்பே கிடையாது, நாங்கள் இல்லாட்டி எங்கள் பங்காளின்னு பேசுகிற அளவுக்கு பேச ஆரம்பித்தாங்க. சிவி சண்முகம், செங்கோட்டையன் போன்றவர்கள் அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருப்பதனால தான் எங்களுக்கு சிறுபான்மையின் ஓட்டு வராமல் நாங்கள் தொடர் தோல்வியை சந்திக்கிறோம்னு பப்ளிக்கில் பேசினாங்க. அண்ணாமலை ஏதோ ஒரு ஆங்கில நாளிதழுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூ, அந்த நாளிதழோட சப்ஸ்கிரிப்ஷன் தமிழ்நாட்டில் ஒரு 2000 பேப்பர் கூட தமிழ்நாட்டில் விற்காது. அது ஆல் இண்டியா ஃபுல்லாக விற்கிற பத்திரிக்கை. 2000 பேர் அதிமுக கீழ்நிலை தொண்டர்களுக்கு அதில் என்ன சொன்னார்னு கூட தெரியாது. பத்திரிக்கையாளர் கேட்டாங்க, முதலமைச்சராக இருந்தவங்களே இங்கே தண்டிக்கப்பட்டிருக்காங்களே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், தண்டிக்கப்பட்டாங்க, ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டாங்கன்னு ஆமான்னு சொன்னார். அது உண்மை தானே? குன்கா கொடுத்த நீதிமன்ற தீர்ப்பினர் உண்மைதான், உண்மையை சொன்னார். அதை சொல்லக்கூடாது, எங்கள் தலைவியை கொச்சப்படுத்திட்டாங்க, எங்கள் தலைவியை அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தினார் ஜெயக்குமார் போன்றவர்கள். இதே போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் போய் எம்ஜிஆரை பற்றி தப்பாக பேசிவிட்டார், அண்ணாவை பற்றி தப்பாக பேசிவிட்டாருங்கிறது போல், சும்மா என் பென்ஷனை திருடி விட்டான், என்னை கிள்ளி விட்டான், எனக்கு குட்டி விட்டாங்கிறது போல் பிஜேபி மேலே அபாண்டமான குற்றச்சாட்டுகளை அதிமுக தலைவர்கள் சொல்ல பிஜேபிக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் பிஜேபி தொண்டர்களுக்கும் ஒரு உரசல் வந்துடுச்சு. ஏன்னா பிஜேபி தொண்டர்கள் அண்ணாமலையை மிகப்பெரிய அவதார புருஷனாக பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு தலைவனுக்காக தான் நாங்கள் ஏந்திக்கிட்டு இருந்தோம், இப்படிப்பட்ட ஒரு தலைமைக்காக தான் நான் ஏங்கிக்கிட்டு இருந்தோம், அந்த தலைமை எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு அண்ணாமலையை குறை சொன்னால் ஒரு தொண்டனுக்கும் பிடிக்காது. இப்போ இந்த நிலையை அதிமுக தலைவர்கள் உருவாக்கிட்டாங்க. இப்போ கூட்டணி அமைச்சிருந்தா எப்படி ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கும்? ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கிறதான சாத்தியக்கூறுகள் எப்படி உருவாகும்? கூட்டணி வச்சுட்டதுனாலே ஓட்டு போட்டுருவாங்களா? போடுறதுக்கான வாய்ப்பு இல்லைல்ல. இந்த கணக்கு, இந்த அரித்மேட்டிக், ஒரு தொகுதி வாரியாக அதிமுக வாங்குகிற ஓட்டு எவ்வளவு, பிஜேபி கூட்டணி வாங்குகிற ஓட்டு ரெண்டையும் கூட்டி பார்த்தா திமுகவோட அதிகமாக வருது அப்படின்ற இந்த அரித்மேட்டிக் கணக்கு 100% செல்லுபடி ஆகாது. இதுதான் என்னுடைய அரசியல் பாருங்க. எனக்கு தெரிஞ்ச அரசியல் கிட்டத்தட்ட 40-35 வருஷமாக அரசியலில் இருக்கிறேங்கிற முறையில், அரசியலில் நிறையா இப்போ புரிஞ்சுக்கிட்டேங்கிற முறையில் என்னுடைய கணிப்பு, அதிமுகவும் பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி ஏற்பட்டிருந்தால் அந்த கூட்டணி மரண தோல்வியை தழுவி இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. இப்போ அதிமுக தனியாக நிற்குது, பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி இருக்குது. எடப்பாடி அவர்கள் தலைமையை நம்பி ஒரு கட்சியும் அவர் கட்டுப்பட்டு போகல. கிருஷ்ணசாமி போனார், எஸ்டிஏபி போணுச்சு, எஸ்டிபிஐ போணுச்சு, தேமுதிமுக போணுச்சு. மற்றபடி வேறு யாரும் போகல, யாரும் அவருக்கு தலைமையை விரும்பலை. அதிமுக தலைவர்களே எடப்பாடி தலைமையை நம்பலை, எடப்பாடி தலைமையை ஓட்டு வாங்காதுன்னு நம்புகிறாங்க. அதனால தான் 32 வேட்பாளர்களை ஒரே ஒரு வேட்பாளர் தவிர மற்ற யாரும் ஸ்டார் வேட்பாளர்களே அங்கே இல்லை, வெயிட் கேண்டிடேட்டே இல்லை. அங்கே எல்லாம் புதிய புதுமுகங்களை கொண்டு போய் ஒவ்வொரு தொகுதியிலையும் இறக்கியிருந்தாங்க. ஓஎஸ் மணியன் மயிலாடுதுறையில் பாராளுமன்ற உறுப்பினரை ஜெயிச்சவர் தானே, அவர் கண்டெஸ்ட் பண்ணியிருக்கலாம்ல. அங்கே வேலுமணி போன்றவர்கள் கோயம்புத்தூர்லேயே பொள்ளாச்சியில் கண்டெஸ்ட் பண்ணியிருக்கலாம்ல. ஜெயக்குமாரே நேரடியாக களத்துக்கு வர்றது வேறு, ஜெயக்குமார் பையன் வர்றது வேறு, ரைட்டுங்களா? ஏன்னா இவங்களுக்கெல்லாம் நம்ம நின்று தோற்றுருவோம், எடப்பாடி தலைமையால் நமக்கு ஓட்டு பெனிஃபிட் கிடைக்காது, ஓட்டு வாங்கி தரக்கூடிய சக்தி எடப்பாடிக்கு இல்லை, அதனால் இவங்க யாரும் களத்துக்குள்ளே வரல, களத்துக்குள்ளே வேலை செய்யலை. அவங்க அதிமுக கேடர்ஸ்க்குன்னு ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல் இருக்குது, இந்த எலெக்ஷனில் அதுவும் நடக்கலை. இவங்க ஏதோ ஒரு பேருக்கு ஒரு தேர்தலை அகில இந்திய அதிமுக சந்திச்சிருப்பதாகவே நான் கருதுகிறேன். இந்த தேர்தலில் அதிமுகவை விட குறைந்தபட்சம் 1 முதல் 2% வாக்குகளை பிஜேபி கூட்டணி அதிகமாக பெறும். அது எத்தனை பர்சன்ட்? ஒரு 25% அதிமுக வந்துச்சுன்னா 26லேருந்து 27% பிஜேபி கூட்டணி அடையும். 20% அதிமுக வாங்கிச்சுன்னா 22% பிஜேபி கூட்டணி ஓட்டு சதவீதத்தை பெறும். இது இந்த 20, 22 ஒன்று சேர்ந்தா 42 ஆச்சு. திமுக 40 தான் ஆயிருக்கு. அப்போ அதிமுக ஜெயிச்சிடுன்னு சொன்னால் அது அதிமுக கூட்டணி பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிடுன்னு சொல்கிறது ஏற்படும். ஏன்னா அதிமுகவை பிடிக்காதவங்களும் திமுகவை பிடிக்காதவங்களும் இன்றைக்கி பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, பிஜேபி கூட்டணி ஆதரிச்சிருக்காங்க.
அதுதான் உண்மையான நிலவரமாக இருக்குது. இந்த கூட்டணி பொருந்தா கூட்டணி. எந்த காலத்திலும் அதிமுக கூட்டணி வைப்பது என்பது தற்கொலைக்கு சமமானது, மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவதற்கு சமமானது. இன்னைக்கு இருக்கிற நிலையை தொடர்ந்தால் அது பிஜேபிக்கும் பிஜேபியை நம்பி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கும் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த தேர்தல் பலனை தரும் என்பதுதான் உண்மை நிலவரம். இதே போக்கில் போணுச்சுன்னா 2026 தேர்தலில் பிஜேபி தலைமையில் இதே கூட்டணி ஸ்ட்ராங்காக இருந்து இன்னும் அங்கே செவலப்பிள்ளையை அங்கே போய் சேர்ந்த தேமுதிகவும் டாக்டர் கிருஷ்ணசாமியும் திரும்பவும் பிஜேபி கூட்டணிக்குள்ளே வந்துட்டாங்கன்னா இந்த கூட்டணி மிகப்பெரிய பலமாய்ந்த கூட்டணியாக மாறும். 2026 மிகப்பெரிய அரசியல் புரட்சி தமிழ்நாட்டில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தான் தக்க வைக்கணுமே ஒழிய அதிமுக சேர்ந்தால் அது நடந்திருக்கும், இது நடந்திருக்கும், 20 சீட்டு கிடச்சிருக்கும், 10 சீட்டு கிடைக்குன்னா பொய் பிம்பம். அரசியலில் 1 2 கிடையாது. 1 2 ஆகலாம், 1 3 ஆகலாம், 1 0 ஆகலாம். இதுதான் பொலிட்டிக்கல் அரித்மேட்டிக். அந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன், அதிமுக ஓட்டு பிஜேபிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது, ஆனது இல்லை. 2019 இணக்கமான சூழ்நிலை இருந்தப்போ கூட ஆகலை. இப்போ இருக்கிற கான்ட்ராவர்சியான சிச்சுவேஷனில் எப்படி ஆகும் என்பது தான் என்னுடைய கேள்வி. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க சார். ஆனால் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, பாஜக ஒருபோதும் தமிழகத்தில் கால் ஊன்றாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு சார். அதே போல் வருடத்துக்கு ஒரு பிரதமர் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. பார்வை என்ன சார்? அவர் அந்த பேட்டியை கொடுத்தப்ப எனக்கு முகமது பின் துக்ளக் ஒரு படம் வந்துச்சு இல்லை, மறைந்த மாமேதை திரு சோ அவர்கள் எழுதி இயக்கி நடித்த திரைப்படம். அதில் தர்பாரில் துக்ளக் சொல்வார், எல்லாரும் துணை பிரதமர்கள் இந்த நாட்டில், வெற்றி பெற்ற அத்தனை எம்பியும் துணை பிரதமர்கள், வெற்றி பெற்ற அத்தனை பேர் அமைச்சர்கள். ஏன்னா 30 அமைச்சர்களை வச்சுக்கிட்டே ஒரு நாளைக்கு இவ்வளவு கோடி ரூபா பணம் சம்பாதிக்க முடியுதுன்னா 543 எம்பிக்களும் அமைச்சர் ஆகிட்டா எவ்வளோ பணம் வரும்? போடுறா எல்லாரையும் துணை பிரதம மந்திரியாங்கிறது போல ஒரு காட்சி அமைப்பு அதில் இருக்கும். அதே போல நிலையை உருவாக்குவதற்காக திருமாவளவன் முயற்சி செய்கிறார். வருஷத்துக்கு ஒரு பிரதமர்னு வச்சுட்டா அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நமக்கு ஒரு வாய்ப்பு வராதான்னு இயங்குறாருன்னு நினைக்கிறேன். இதில் திருமாவளவன் ஒரு முக்கியமான முடிவை சொல்லலாம். மொத்தம் இவங்க கட்சியில் கூட்டணியில் இந்திக்கு புள்ளி வச்ச கூட்டணியில் ஒரு 32 கட்சிகள் இருக்கிறதா சொன்னாங்க. மொத்தம் 5 வருஷத்துக்கு 60 மாதம். ஸோ 2 மாதத்துக்கு ஒரு பிரதமர். அப்போ ஒவ்வொரு கட்சியிலேருந்தும் ஒரு பிரதமர் வந்துடலாம்ல. அப்போ திருமாவளவனும் ஒரு 2 மாதம் பிரதமராக இருந்துடலாம், திமுகவிலேருந்து ஒருத்தர் 2 மாதம் பிரதமராக இருந்துடலாம். ஸோ 32 கட்சி தலைவர்களும் அடுத்த எலெக்ஷன் வர்றப்ப முன்னாள் பிரதமர்களாக இருந்து கொண்டு தேர்தலை ஜெயிக்கலாம். பைத்தியக்காரத்தனமா இல்லையா சார்? பைத்தியக்காரத்தனத்தின் உச்சம் இல்லையா இது? இது போன்ற ஒரு நாட்டினுடைய ஸ்திரத்தன்மையற்று நாட்டினுடைய அனைத்து மட்டங்களையும் நாட்டுக்கு பின்னடைவு இது ஏற்படுத்தாதா? முட்டாள்கள் தான் இப்படி சிந்திப்பாங்க, பிரிவினைவாதிகள் தான் இப்படி சிந்திப்பாங்க, இந்தியாவிற்கு எதிரான சித்தாந்தம் உள்ளவர்கள் தான் இப்படி சிந்திப்பாங்க. இந்தியா எந்த காலத்திலும் உயர்ந்து விடக்கூடாது அப்படி என்கின்ற மனப்பக்குவம் உடையவர்கள் மட்டுமே இதை பற்றி பேசுவார்கள், இப்படியெல்லாம் சிந்திப்பார்கள். திருமாவளவன் ஒரு இந்திய தேசிய விரோதி, அதனால தான் இப்படி பேசுகிறாரு. அவருக்கு எந்த கொள்கையும் கிடையாது, சித்தாந்தமும் கிடையாது. 2 சீட்டு 40 கோடி ரூபா பணம் கொடுத்தா அவர் கூட்டணி வைக்கக்கூடிய ஆள். திமுக கூட்டணி ஸ்ட்ராங்குங்கிற எப்படி ஸ்ட்ராங்குன்னு தெரியும்னா உங்களுக்கு? எல்லாம் பர்ச்சேஸ்டு கூட்டணி சார், விலைக்கு வாங்கப்பட்ட கூட்டணி அது. போன தேர்தலில் கம்யூனிஸ்டுகளுக்கு 25 கோடி கொடுத்தாங்களா இல்லையா? கொங்கு நாடு மக்கள் கட்சிக்கு 10 கோடி கொடுத்தாங்களா இல்லையா? அவங்களுக்கு ஒயிட்டாக கொடுத்துட்டாங்க, மற்றவங்களுக்கு பிளாக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த தடவை அது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் பிளாக்கில் பணம் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. பணத்திற்காக தான் கூட்டணி அமைச்சிருக்காங்களா சார்? ஆமாம் சார். எலெக்ஷனுக்கு முன்னாடி திரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு முக்கிய தலைவர் எங்களுக்கு ஒரு பொது தொகுதியும் 2 தனி தொகுதியிலும் கொடுக்காவிட்டால் நான் தூக்கு போட்டு செத்து போயிடுவேன்னு சொன்னார் ஒருத்தர். சங்கத்தமிழனோ யாரோ ஒரு சங்கத்தமிழன் 2 சீட் தான் கொடுத்தாங்க, பொது தொகுதி கொடுக்கல. சங்கத்தமிழன் செத்துட்டாரா? இவங்க நோக்கம் பொது தொகுதி இல்லை, இவங்களோட நோக்கம் போன தடவை கொடுத்த பணத்தை விட இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக கொடுத்ததுக்கப்புறம் 2 சீட்டுக்கு ஓகே. அதே போல தான் கம்யூனிஸ்டுகள் நாங்கள் தலா 3 தொகுதிகளை கேட்டிருக்கிறோம்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல, பெருசாக பணத்தை கொடுத்தாச்சு, அமைதியாகிடுச்சு. திமுக கூட்டணி பணத்தால் உருவான கூட்டணி, பணத்தை கொடுத்து கூட்டணி பணத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். அது விற்பனைக்குள்ள கூட்டணி. நாளைக்கு எடப்பாடி திருமாவளவனுக்கு 50 கோடி தரேன்னு சொன்னால் அங்கே போயிடுவார். கம்யூனிஸ்டுகளுக்கு ஒவ்வொரு கம்யூனிஸ்ட்டுக்கு 25 கோடி தரேன்னு எடப்பாடி சொன்னால் அங்கே ஓடி போயிடுவாங்க. ஸோ அது பணத்தால் வாங்கப்பட்ட கூட்டணி. இப்போ காங்கிரஸ்காரர்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க சார் திமுகலேருந்து, அப்படியே ஒரு ரூமர் கூட போயிட்டுருக்குல்ல. பணத்தை வச்சு என்ன வேணாலும் செய்ய முடியும் என்பது திமுகவின் ஒற்றை அஜெண்டா. அதற்கு அடிமையாகி போய் சார் திருமாவளவன்
ஏதாச்சும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இந்த 3 ஆண்டுகளில் நடந்த கொடுமைகள் குறித்து ஏதாவது ஒரு சின்ன கருத்தை இங்கே பதிவிட்டிருக்காரா சார்? சின்ன போராட்டத்தை கையெடுத்திருக்காரா சார்? திருநெல்வேலியில் ஒரு தாழ்த்தப்பட்ட பையனை பிடிச்சி உட்கார வச்சு 3 மாற்று ஜாதி ஆட்கள் அவன் மேலே சிறுநீரை கழித்து அவனை அசிங்கப்படுத்தி நிர்வாணப்படுத்தினாங்களே. திருமாவளவன் கொதித்து எழுந்தாரா சார்? இந்த ஆட்சி அதிகாரத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு ஒரு வார்த்தை பேசியிருக்காரா? கம்யூனிஸ்ட்டுகள் பேசியிருக்காங்களா? யாராச்சும் பேசியிருக்காங்களா சார்? தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுக்காக மத்திய அரசாங்கம் கொடுக்கப்பட்ட நிதி திருப்பி அனுப்பப்பட்டுச்சு. அதை பற்றி திருமாவளவன் வாய் திறந்து பேசியிருக்காரா சார்? பட்டியலின மக்கள் வளர்ச்சிக்காக, கல்வி வளர்ச்சிக்காக வந்த பணத்தை எடுத்து மகளிர் உரிமை தொகை கொடுப்பதாக ஒரு செய்தி இருக்குது. அதை பற்றி ஏதாச்சும் திருமாவளவன் பேசியிருக்காரா சார்? ஆனால் இவரை கேட்டிங்கன்னா பட்டியலின மக்களின் காவலர், மாதத்துக்கு ஒரு பிரதமர் கேட்பார். இவரெல்லாம் அரசியல்வாதியா? இவரெல்லாம் அரசியல்வாதியாக இருந்தால் அரசியல் நேர்மையோடு செயல்படணும் சார். சார், கம்யூனிஸ்ட்டுகள் முன்னாடி எப்படி இருந்தாங்க? கம்யூனிஸ்ட்டுகள் கூட்டணியில் இருப்பாங்க, அதிமுகவோட இருப்பாங்க, இல்லாட்டி திமுகவோட இருப்பாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அதிமுக வந்திருக்கும், இல்லாட்டி திமுக வந்திருக்கும். ஒரு 3 மாதம் கழித்து எங்கேயாச்சும் ஒரு பொதுத்துறை நிறுவனங்களில் தொழிலாளர் பிரச்சனை ஏற்படும். போராட்டத்தில் கூச்சிருவாங்க சார். கூட்டணிலாம் பார்க்க மாட்டாங்க. இப்போ போராட்டத்தில் கூச்சி பார்த்துறீங்களா? போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனையில் அது கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம் தான் போராடுது. ஆனால் அது கம்யூனிஸ்டுகள் போராட்டமாக இல்லை, சவுந்தரராஜன் என்கின்ற ஒரு தனிப்பட்ட கம்யூனிஸ்ட் தலைவரின் போராட்டமாக மாற்றப்பட்டது. அங்கே கம்யூனிஸ்ட் தலைவர்கள் யாராச்சும் போய் நின்னாங்களா சார்? சோபநாகரசன் போய் நின்னாரா? அதை கண்டுக்கவே இல்லைங்களா அவரு? இல்லை, அதை பற்றி அறிக்கை விட்டாங்களா? அந்த தொழிலாளர் நலனுக்காக யாராச்சும் பேசுனாங்களா? கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ஏதாச்சும் ஒரு தொழிலாளர்கள் பிரச்சனைக்காக போராடி இருக்காங்களா? ஆளும் அரசு செய்யக்கூடிய தவறுகளை என்ன சுட்டி காமிச்சிருக்காங்களா? எதையாச்சும் பேசியிருக்காங்களா சார்? ஏன் பேச மாட்டாங்கிறாங்க? பட்டியலின மக்களுக்கு எதிரான சில விஷயங்கள் நடக்கும்போது வேங்க வயலில் மலத்தை கலக்கிறான், சாணியை கலக்கிறான், அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடக்குது. அந்த மக்களுக்கு எதிராக பல விஷயங்கள் நடக்குது. திமுக காரனை ஏன்டா கோயிலுக்கு வந்தேன்னு சொல்லி கோயிலுக்கு வந்து ஒரு பட்டியலின மாணவன் ஒரு இளைஞனை பிடிச்சி அடித்து உதச்சி அந்த ஒன்றிய செயலாளர் வைக்கிறான். ராஜகண்ணப்பன் இவருக்கே பிளாஸ்டிக் சேர்த்துறான். இதெல்லாம் எதிர்த்து கொதித்தல வேண்டிய திருமாவளவன் அடங்கி ஒடுங்கி போனதுக்கான காரணம் என்ன சார்? தொழிலாளர்கள் பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. தற்காலிக பணியில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் போராடுறாங்க. பழைய ஓய்வூதிய திட்டம் கேட்டு அரசு ஊழியர்கள் போராடுறாங்க. ஓய்வூதிய பலனை தாங்கடான்னு போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுறாங்க. கம்யூனிஸ்ட்டுகள் வாய் திறக்கவே இல்லை. காரணம் என்ன தெரியுங்களா? காசு கொடுத்து கட்சியை விலைக்கு வாங்கிடுச்சு திமுக. கம்யூனிஸ்ட்டை விலைக்கு வாங்கிடுச்சு, இந்த விடுதலை சிறுத்தைகளை விலைக்கு வாங்கிடுச்சு. இப்படி விலைக்கு நம்ம சோரம் போயிட்டதுனால, விலைக்கு கட்சியை விற்று விட்டதால் இவங்களால் ஆளும் அரசை எதிர்த்து கேள்வி கேட்க துப்பு இல்லை, தைரியம் இல்லை. ஏன்னா காசு வாங்கியிருக்காங்களே கை நீட்டி. மக்கள் நலனை பற்றி இவங்க சிந்திக்கலை. திருமாவளவன்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவரே இல்லை. அவர்களாம் அரசியலில் ஞான சூன்யம். அவர் ஞான சூன்யமாக தான் நான் பார்க்குறேன். ஒரு ஞான சூன்யத்தான தான் மாதத்துக்கு ஒரு பிரதமர், வருஷத்துக்கு ஒரு பிரதமர் கேட்க முடியும். நாளைக்கு வந்து என்ன சொன்னார் அவர்? கர்நாடகாவில் போய் கொண்ட என்ன சொன்னார்? கர்நாடகா விடுதலை சிறுத்தைகள் கட்சி காவிரி தண்ணீரை தமிழகத்திற்கு விடக்கூடாது என்று தான் சொல்லும். ஆனால் தமிழக விடுதலை சிறுத்தைகள் கட்சி காவிரியில் தண்ணி விட வேண்டும் என்று கேட்கும் தமிழகத்திற்கு. நீலாம் அரசியல் கட்சி தலைவனா? உனக்கெல்லாம் தகுதி இருக்கா? தமிழ்நாட்டு மக்களை சந்தித்து ஓட்டு கேட்க தகுதி இருக்கா? தகுதியற்ற மனிதர்களின் கையில் ஒரு இன தலைவராக உருவாகி இன்னைக்கு பிஜேபியோட இது திமுக திருமாவளவோட நிலை என்ன சார்? தனியாக நின்று சிதம்பரத்தில் 1% ஓட்டு வாங்க சொல்லுங்கள் சார். 1% ஓட்டை தனியாக நின்று திருமாவளவன் சிதம்பரத்தில் வாங்க சொல்லுங்கள். நாங்கள் தனியாக நின்று நாங்கள் 15-18% ஓட்டு வாங்கி காட்டுறோம் சொல்லிட்டு இருந்தாங்க சார். இலக்கணேசன் ஐயா காலத்தில், லட்சுமணன் ஐயா காலத்தில் இவங்க சொல்கிறது வேணா ரைட்டு, கை ஊன முடியாது, கால் ஊன முடியாது, வேறு விட முடியாது, விரல் விட முடியாதுன்னு. இது அண்ணாமலையோட எறா. இங்கே கையை ஊனி கரணம் போட்டு ஏச்சி நின்று துணிச்சு நெஞ்சை நிமித்து நிற்கிறோம். நாங்கள் வந்து இங்கே கையை ஊனி காலை ஊனி கரணம் போட்டு வந்துட்டோம்னா திருமாவளவன் அரசியல் விட்டு போயிடுவாரா? பிஜேபி இங்கே ஆட்சி அமைச்சிருச்சுன்னா திருமாவளவன் தற்கொலை பண்ணிட்டு வரா? ஒருத்தர் சொன்னான சீப்பு செஞ்சு 2019 மோடி ஆட்சிக்கு வந்தால் நான் தூக்கப்பட்டு செத்து போயிடுவேன்னு. இன்னும் உயிரோட தான் அந்த நாய் சுற்றிட்டு இருக்கு. பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊனி 2026 ஒரு கூட்டணி மந்திரி சபை அமைச்சிருதுன்னு வச்சுங்க, இல்லை 2031 ஒரு கூட்டணி மந்திரி சபை அமைச்சிருது. திருமாவளவன் அரசியல் விட்டு வெளியேறிவிடுவாரா? சனாதனம் தூக்கிட்டு தானே வந்து நிற்க போகிற. உனக்கெல்லாம் ஆச்சு வெக்கமான இருக்கா?
சனாதனத்தை வேற இருப்போம். இப்போ எலெக்ஷனில் ஓட்டு வேணுன்னா தீட்சிதர் காலில் போய் விழுவேன், சிதம்பரம் தீட்சிதர் காலில் போய் விழுவேன். ஓட்டு போட மட்டும் உங்களுக்கு ஐயர் வேணும், ஓட்டு போட மட்டும் உங்களுக்கு சனாதனம் வேணும். ஆனால் ஓட்டு போட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் சனாதனத்தை வேற இருப்போம், சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு துள்ளி குதிக்க வேண்டியது. உங்களெலாம் வெக்கமானமே கிடையாது, சூடு சொரணை கிடையாது, ஒரு பாலிடிக்ஸில் எத்திக்ஸ் கிடையாது, நேர்மை கிடையாது, உண்மை கிடையாது, சத்தியம் கிடையாது, தரம் கிடையாது, தர்மம் கிடையாது, அறம் கிடையாது. அறமற்ற தலைவர்களின் லிஸ்ட் எடுத்தால் திருமாவளவன் முதல் இடத்துல வருவார் சார். அவர் சொல்கிறதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்க வேண்டாம், அது ஒரு காமெடி பீஸ். ஓகே சார். இப்போ தேர்தலுக்கு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த பிந்தைய கருத்து கணிப்பு எல்லாம் பார்த்துருப்பீங்க சார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக வந்து 0ன்றது தான் மோஸ்ட்டாக அந்த கருத்து கணிப்புலாம் வந்துட்டு இருந்துச்சு சார். இப்போ அதிமுக தரப்புல பார்த்தீங்கன்னா 24 தொகுதிகள் வந்து வெற்றி பெறும், அதனால வந்து லட்டுலாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இதில் எப்படி பார்க்குறீங்க சார்? 2026 இருக்கும். அட்வான்ஸ். ஆமாம், அட்வான்ஸாக 26 தொகுதியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க போகிறோம், அதுக்காக லட்டு தயார் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அது 2026க்குள்ள எலெக்ஷன் ரிசல்ட்டை இவங்க தப்பாக 2024க்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அதே போல அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு கோயம்புத்தூர் தொகுதியில் வெற்றி பெற மாட்டார்னு சொல்லிட்டு தொடர்ந்து கருத்து கணிப்புலாம் வந்துட்டு இருக்கு. உங்களோட கருத்து என்ன சார்? கருத்து கணிப்பில் அப்படி ஒன்று வந்ததை நான் பார்க்கல. தமிழ்நாட்டு சென்ட்ரிக்காக நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகள் ஜேவிசி ஸ்ரீராமும் தினமலரும் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் ஐடிபிஎஸ்னு ஒரு நிறுவனம் பண்ணியிருக்கு, லைரா காலேஜ் முன்னாள் மாணவர்கள் நடத்தியிருக்கிறாங்க. அவர் தமிழ்நாடு சென்ட்ரிக்காக நடத்தியிருக்காங்க. சாம்பிள் சைஸும் பெருசாக எடுத்துக்கிறாங்க. அவர் ஜேவிசி ஸ்ரீராம் கொடுத்த இன்டர்வியூ சரி, ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசு அவர்கள் கொடுத்த இன்டர்வியூ சரி, அந்த இன்டர்வியூவில் சாம்பிள் சைஸ் பெருசு. இப்போ அகில இந்திய லெவலில் நடத்தக்கூடிய கருத்து கணிப்பு தேர்தலுக்கு அப்புறம் நடத்த பிந்தைய கருத்து கணிப்பில் வந்து தமிழ்நாட்டில் எடுத்த மொத்தமே அவங்க அகில இந்திய லெவல்லே கிட்டத்தட்ட 1 லட்சம் தான் அவங்களுடைய சாம்பிள் சைஸாக இருக்கும். அப்போ தமிழ்நாட்டில் ஒரு மொத்த தமிழ்நாட்டுக்கு 39 தொகுதிக்கு சேர்த்து ஒரு 10,000 இருந்தால் பெரிய விஷயம். பட் ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள் சொல்கிறது வந்து கோயம்புத்தூர்லேயே கிட்டத்தட்ட 10,000 சாம்பிள் சைஸ் எடுத்துருக்கிறாங்க. ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசு அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட 20,000 சாம்பிள் சைஸ் எடுத்திருக்காங்க. அப்போ இன்னும் அக்யூரேட்டாக அவங்களால சொல்ல முடியும். அடித்து சொல்கிறார் ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசு, 48,000 வாக்கு வித்தியாசத்தில் அண்ணாமலை வெற்றி பெறுவார். அவர் வெற்றி பெறலைன்னா இந்த தொழிலை விட்டே நான் போகிறேன்னு சொல்கிறார். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக கருத்து கணிப்பு நிபுணராக பணியாற்றக்கூடிய ராஜநாயகத்துடன் இணைந்து பணியாற்றி அவருடைய மாணவராக இருந்து கருத்து கணிப்பில் நிபுணத்துவம் பெற்றவர் சொல்கிறார். ஜேவிசி ஸ்ரீராம் வந்து மிகப்பெரிய கருத்து கணிப்பு நிபுணர். அவர் சொன்னது மேக்சிமம் இது வரைக்கும் நடந்திருக்குது. அவர் சொல்கிறார் 4.5% 2 பேருக்கும், திமுக கேண்டிடேட்டுக்கும் அண்ணாமலைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதிமுக ஏறிச்சுன்னா அண்ணாமலைக்கு வந்து கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும். அதிமுக குறைஞ்சதுன்னா இன்னும் கூட டிஃப்ரென்ஸ் அதிகமாக போகும். ஆனால் அண்ணாமலை தான் ஜெயிப்பாருங்கிறது போல தான் அவரும் கருத்து கணிப்பு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு சென்ட்ரிக்கான கருத்து கணிப்பு, சாம்பிள் சைஸ் பெருசு, நம்ம இதை தான் எடுத்துக்கணும். அண்ணாமலை வெற்றி பெறுவார். நாளை திரு அண்ணாமலை அவர்களின் பிறந்தநாள் பரிசாக கோயம்புத்தூர் மக்கள் அவருக்கு எம்பி என்கின்ற வெற்றிக்கடியை தருவார்கள். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போ பொள்ளாச்சியில் வந்துட்டு ஒரு மேஜிக் நடக்குமா சார் பாஜகவுக்கு? நான் பொள்ளாச்சி தொகுதியில் வந்து ஒரு 5 நாள் வேலை செஞ்சேன். ஜேவிசி ஸ்ரீராம் கருத்து கணிப்பின் அடிப்படையில் வந்து பொள்ளாச்சியில் திமுக வேட்பாளர் தான் ஜெயிப்பார் அப்படிங்கிறது போல தான் அவர் சொல்லியிருந்தார். எனக்கு அதில் வந்து கொஞ்சம் உடன்பாடு இல்லை. ஏன்னா நான் களத்தில் நின்று கிட்டத்தட்ட ஒரு 12 நாட்கள் அங்கே நான் வேலை செஞ்சுருக்கிறேன். 12 நாட்களும் கிராமமாக போயிருக்கிறோம். ஒரு இன்டீரியர் கிராமத்தில் பட்டியலிட மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் போய் அவங்களோட கலந்துரையாடி அவங்கள்ட்ட நல்லது கெட்டதை எடுத்து பேசி நீங்கள் அனுபவிக்கிற துன்பத்துக்கு யார் காரணம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்கள்ட்ட கேள்வி பதிலாக நடத்தி இதே போல் விஷயங்கள்லாம் அங்கே நான் வந்து களத்தில் பணியாற்றியிருக்கிறேன். பட்டு ஜேவிசி ஸ்ரீராம் சார் சொல்கிறது வந்து மடத்துக்குளம் நமக்கு ஃபேவராக இல்லை, மடத்துக்குளத்தில் கிட்டத்தட்ட திமுக கேண்டிடேட்டு ஸ்விப் பண்ணுறாரு, அதே போல் வால்பாறையிலும் அவர் ஸ்விப் பண்ணிடுறாரு. அந்த ரெண்டும் சேர்ந்து மற்ற 4 தொகுதிகளிலும் வந்து அவர் இழக்கிற ஓட்டை இந்த 2 தொகுதி பேலன்ஸ் பண்ணிவிடுங்கிறது போல் அவர் ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்கிறாரு. அது மடத்துக்குளத்துலேயும் கடைசி கட்டத்தில் மிக நல்ல பணிகளை வேட்பாளர் திரு வசந்தராஜன் அவர்கள் மிக சிறப்பாக பண்ணார். என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் ஒரு 30,000 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் வசந்தராஜன் அவர்கள் வெற்றி பெற்று ஒரு புரட்சியை ஏற்படுத்திடுவார் அப்படிதான் நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் அந்த மாசாணி அம்மன் தான் அருள் புரிஞ்சு வசந்தராஜனை வெற்றி பெற செய்ய வேண்டும். நிச்சயமாக வசந்தராஜன் போன்றவர்கள் வெற்றி பெற்றால் பொள்ளாச்சி தொகுதி நன்மை அடையும் சார். பொள்ளாச்சி மக்கள்கிட்ட அதை தான் நாங்கள் கொண்டு சேர்த்தோம். இந்த திமுக வேட்பாளர் ஏற்கனவே ஜெயிச்சவர் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு இந்த தடவை சீட்டு தரலை.
அவர் அங்கே இருக்கிற கனிம வளங்களை கடத்தி விற்கக்கூடியவர்களை கூட்டணி வைத்துக் கொண்டு கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு இந்த தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுக்கிட்டார். இப்போ ஒருத்தர் புதுசாக இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அவரும் நாளைக்கு வந்து அதே வேலையை தான் செய்ய போகிறார். ஆனால் அந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக தொடர் போராட்டங்களை நடத்தி கிட்டத்தட்ட 10-12 போராட்டங்களை நடத்தி பலமுறை சிறை சென்று வந்தவர் திரு வசந்தராஜன். மக்களோடு மக்களாக மக்கள் பணிகளை செய்து மக்கள்கிட்ட நற்பெயரை வாங்கி அதன் மூலமாக அரசியலில் வந்து ஒரு கேண்டிடேட் ஆகி இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்க முக்கியமான தொகுதியாக அது மாறும். அண்ணாமலையினுடைய வீழ்ச்சி பக்கத்து தொகுதி 5-6 தொகுதி சட்டமன்ற தொகுதியில் ஆர்கேபுரம்னு ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்குது. அதில் பாதி தொகுதி அண்ணாமலை சாருக்கு, பாதி தொகுதி வசந்தராஜனுக்கு. ஸோ அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சார தாக்கமும் பொள்ளாச்சியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன். அதன் சார்பில் பொள்ளாச்சியில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். மக்கள் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் வசந்தராஜன் வெற்றி பெற்றால் நிச்சயமாக பொள்ளாச்சியில் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கான கால்கோள் விழாவை வசந்தராஜன் அவர்கள் இந்த 5 ஆண்டுகளில் செய்து முடிப்பார். அந்த பகுதி மக்களுக்கு தேவையான அந்த ஆழியாறு ஒரு அணைக்கட்டு திட்டம், அந்த திட்டத்தை நிச்சயமாக செயல்படுத்துறதுக்கான மத்திய அரசாங்கத்தின் மூலம் அனைத்து நிதி உதவியும் பெற்றுக் கொடுத்து அந்த அணைக்கட்டு திட்டத்தை நிறைவேற்றி தருவார். அங்கே ஒரு பெரிய குப்பைமேடு ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த குப்பைமேட்டு பிரச்சனையும் சரி செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை செஞ்சு தருவார். போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷனை 2வது முனையமாக பெரிய அளவில் மாற்றுவதற்கான முயற்சி இப்பயே செஞ்சுட்டு இருக்கிறார். அடுத்தும் செய்வார். பொள்ளாச்சி மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் ஆண்டவன் வசந்தராஜனை வெற்றி பெற செய்யணும். நாளைக்கு பார்ப்போம். ஓகே சார். அதே போல நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பிரதமர் மோடி குறித்து விமர்சனம் பண்ணிட்டு பேசிட்டு வர்றாரு சார். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அமைச்சர் சேகர் பாபுடன் வந்துட்டு பிரஸ் மீட் கொடுக்குறப்போ சரியா பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரகாஷ் வந்து அமைச்சர் சேகர் பாபுட்டு கேட்குறாரு. சேகர் பாபு உடனே வந்துட்டு முதலமைச்சர் ஆட்சியை பற்றி நல்லாச்சின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேச வைக்கிறதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? சார், இவங்க எல்லாமே வந்து ஒரு அஜெண்டா பேஸ்டு அரசியல்வாதிகள் தானே சார். பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு அயோக்கிய பைய, திருட்டு பைய. அவனை வந்து ஏற்கனவே உங்கள் பேட்டியில் அவனை நாராக கிழிச்சிருக்கிறேன். பிரகாஷ் ராஜ் எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது, மனித மிருகம். பிரகாஷ் ராஜ் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். காவிரி இஷ்யூவில் காவிரி மேலாண்மை ஆணையம் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்லியும் தண்ணி தரமாட்டேன்னு கர்நாடகாக்காரன் சொல்கிறான். நீ ஆம்பளையாக இருந்தா, மனுஷனாக இருந்தா, நீ வந்து இங்கே தமிழ்நாட்டு முதலமைச்சரை வந்து கொம்புசி விட்டு நீ வந்து தலையில் தூக்கி ஆடுற மனுஷனாக இருந்தால், நீ தமிழக மக்களுக்காக பேசக்கூடிய மனிதனாக இருந்தால், நீ பொதுவான மனிதனாக இருந்தால், நீ நேர்மையான உண்மையான சத்தியத்துக்கும் தர்மத்திற்கும் கட்டுப்பட்டவனாக இருந்தால் கர்நாடக அரசை கண்டித்து நீ ஒரு அறிக்கை உடைய பேசு. நீன்னு திரும்ப பேடுவியா நீ கர்நாடகாக்குள்ளே பேடுவியா நீன்னு? ஆம்பளையாக இருந்தால் பேசு. நீன்னு நாயஸ்தான் தான். நீன்னு ஏதோ ஒரு பத்திரிக்கையாளர், அவங்க பேர் லங்கேஷ், ஏதோ அவங்க கொலை பண்ணது என்ன தாக்கத்தை பற்றி, நாங்களா கொலை பண்ணோம்? நாங்களா சார் கொலை பண்ணோம்? பிஜேபிக்காரனை கொலை பண்ணா? கொலைக்கு புலனாய்வு நடக்குதில்ல. குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படட்டும். அதுக்கு மோடி என்ன செஞ்சார்? திறந்தாலும் நீ பிரதமரை பேசினா உன்னை செருப்பை கொண்டு அடிப்பேன். நான் எங்கே பார்த்தாலும் அடிப்பேன். நான் நடிகனாக இருக்கலாம், நீ என்னை விட பெரிய நடிகனாக இருக்கலாம், கோடிகளில் சம்பளம் வாங்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு பிரதமருக்குரிய மரியாதை கொடுத்து நீ விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னா யாரும் இல்லை. காந்தி மகானியே விமர்சனம் செய்கிற நாடு சார் இது. அதற்கான சுதந்திரம் ஒவ்வொரு இந்தியனுக்கு இருக்கு. பிரதமர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லை, விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான். நீ விமர்சனம் பண்ணு, நீ காளித்தனம் பண்ணக்கூடாது, அயோக்கியத்தனம் பண்ணக்கூடாது. பிரகாஷ்ராஜ்னா என்ன சார் அவனுக்கு அறிவு இருக்கு? என்ன சார் யோக்கியதை இருக்கு அவனுக்கு? பிரதமர் பேசுறதுக்கு அவனுக்கு என்ன சார் யோக்கியதை இருக்கு? திமுக அடிமையாகி திமுக காசு வாங்கிட்டு திமுகவை நக்கி பிழைக்கிற பரதேசி நாய் பிரகாஷ்ராஜ். பக்கத்தில் ஒரு சேகர் பாபு சொல்கிறான், நல்ல ஆட்சின்னு சொல்லு, முதலமைச்சர் நல்ல ஆட்சி பண்ணுறாருன்னு சொல்லு. மக்களை ஏமாற்றிக்கிட்டு மக்கள்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு உனக்கு ஒரு அஜெண்டா இருக்குது, நீ அவன்கிட்டயோ காசு வாங்கி பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிற அயோக்கிய பையன் நீனு. நீ என் பிரதமரை பற்றி தப்பாக பேசுவா நீனு? பிரகாஷ்ராஜ், சாது மிரண்டால் காடு கொள்ளாது. ஒன்று சேர்ந்தோம் தமிழ்நாட்டில் நீ கால் வைக்க முடியாது. நீ மாம்பழையாக இருந்தால் கர்நாடகாரன்ட்ட போய் காவேரி இஷ்யூவில் நீங்கள் நடக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு வந்து இங்கே அரசியல் பேசு. அதுக்கப்புறம் உனக்கு அரசியல் இங்கே பேசுகிறதுக்கு தகுதி இருக்குது. கருணாநிதி இல்லாட்டி அதை நடந்திருக்காது, இது நடந்திருக்காதுன்னு வேறு பேட்டி கொடுத்துருக்கான். கருணாநிதின்ற மனிதன் வராமல் இருந்தால் ஊழல் என்கின்ற ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காது. கருணாநிதி என்கின்ற மனிதனுக்கு முதலமைச்சராக ஆகாமல் இருந்திருந்தால்
சாராயம் என்கின்ற ஒரு விஷயமே இந்த நாட்டுக்குள்ள, இந்த மாநிலத்துக்குள்ள வந்திருக்காது. ஊழலின் ஊற்றுக்கண் கருணாநிதி. சாராயத்தை கொண்டு வந்து சேர்த்தது கருணாநிதி. காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றியது கருணாநிதி. இதெல்லாம் உனக்கு தெரியுமா பிரகாஷ்ராஜ்? இந்த அரசியல் உனக்கு தெரியுமா? இந்த அட்டூழியங்கள்லாம் உனக்கு தெரியுமா? பெருசா பேச வந்துட்டான் லூசு, வாயில கண்ணாபின்னான்னு வருது. இதுக்கு மேலே அவனை பற்றி பேசக்கூடாது. இதுக்கு மேலே பிரகாஷ்ராஜ் இங்கே ஏதாச்சும் பேசுனான்னா அடுத்த வீடியோ, தனி வீடியோவை வெளியிடுறேன். பிரகாஷ்ராஜை பர்சனலாகவும் அரசியல் ரீதியாகவும் நாராக கிழிச்சு தொங்க விடுவோம். ஒத்த பொண்டாட்டியோட வாழை யோக்கியதில் அந்த திருட்டு அயோக்கிய பைய உன்னை காதலிச்சு, உன்னை மனமுடிச்சு, உன்னை நம்பி 2 பிள்ளையை பெற்ற உனக்கு நீ சினிமாவில் வாய்ப்பு தேடி அடைஞ்சப்ப உனக்கு தங்க இடம் கொடுத்து சோறு போட்டு உன்னை பராமரிச்சுக்கிட்ட ஒரு தாயை நீ ஏமாற்றி ஒரு ஹிந்திக்காரியோட ஓடி போன பொறம்போக்கு பரதேசி பையன் நீலாம் என் தலைவனை பற்றி பேசக்கூடாது. உனக்கு அந்த யோகியதை கிடையாது. சார், தற்போது இந்த சினிமா துறை வந்து திமுகவோட கைக்குள்ளதான் இருக்கா சார்? இன்னமும் வந்துட்டு கைக்குள்ளே இருப்பது போல் ஒரு தோற்றத்தையும் கட்டமைப்பும் உருவாக்கி வச்சுருக்காங்க சார். இன்றைக்கி வந்து ரிலீசிங் சென்டர் தமிழ்நாட்டில் வந்து தேட்டர்கள் வந்து ஒரு 900 தேட்டர்கள் கிட்டத்தட்ட இருக்கும். அதில் ஒரு 800 தேட்டர்கள் திமுகவில் இளவரசரின் நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குது. அதனால் எந்த ஒரு நடிகரின் திரைப்படம் ரிலீஸ் ஆகணுன்னாலும் இந்த 800 தேட்டர் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இவங்கள்ட்ட ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் இல்லாமல் படங்கள் ரிலீஸ் ஆகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் திமுகவின் கட்டுப்பாட்டில் அவர்கள் இருப்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. இது நடக்க தான் சார் செய்யும். திமுக ஆட்சியில், சென்ற திமுக ஆட்சியில் இது நடந்துச்சு, இந்த திமுக ஆட்சியில் இது நடக்கும். சினிமாவை மோகம் சம்பாதிக்கட்டும், ரியல் எஸ்டேட்டில் மண்ணில் மருமகம் சம்பாதிக்கட்டும், சினிமாவில் மகன் சம்பாதிக்கட்டும், தண்ணியில் பொண்டாட்டி சம்பாதிக்கட்டும், அப்படி என்பது போன்ற ஒரு ஆட்சி இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஒட்டுமொத்தம் மண், தண்ணி, சினிமா 3மே அவங்க குடும்பத்துடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. சினிமாக்காரர்கள் வந்து பொங்கி எழணும், அடக்கி போகிறாங்க. ஏன்னு தெரியல, பார்ப்போம். ஆனால் இந்த கட்டுப்பாட்டில் இருப்பது போல ஒரு தோற்றம், பயப்படுறாங்க. நேற்று கமலஹாசன் என்ன பேசியிருக்காரு? உதயநிதியின் கரத்தை வலுப்பட்டு அவர் கூடவே இருப்பேங்கிறார். ஏன்னா அவரை வச்சு படம் தயாரிக்க இங்கே ஆள் இல்லை, ஒரே ஆள் தான் இருக்கான். அது உதயநிதி மட்டும்தான் இருக்கார், ரெட் ஜெயின் மட்டும்தான் இருக்குது. அதனால் உதயநிதியோட நான் சேர்ந்து போராடுவேன்றாரு. இன்றைக்கி ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா பேப்பரில்? உதயநிதியின் வந்து நான் வந்து கூடவே நிற்பேன், என் பொண்ணு சுருதிகாசன் நினச்சிருந்தா நான் ரியல் தாத்தாவாக இருப்பேங்கிறாரு. நீ பொண்ணு வளர்த்த லட்சணம் அப்படி, பொண்ணு ஒழுங்காக வளர்க்க யோகியதை இல்லை. அந்த அம்மா எனக்கு ஏதோ வியாதி இருக்குது அப்படின்னு அந்த அம்மா ஒரு பேட்டியை கொடுத்து வச்சுருக்குது. கமலஹாசன் பொண்ணு சுருதிகாசன் நினச்சிருந்தா நான் தாத்தாவாக இருப்பேங்கிறாரு. நீ ஆல்ரெடி தாத்தா தான்யா, உனக்கு 70 வயசு ஆகுது. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து சார் ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. பிரகாஷ்ராஜ் போன்ற ஆட்களை பக்கத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லு, நல்லாச்சுன்னு சொல்லு, மேயரை பக்கத்தில் உட்காந்து அடிச்சுட்டு சொன்னவர் தான் இந்த சேகர் பாபு. கிறிஸ்துவ கூட்டணியிலிருந்து அல்லோலியான்னு கத்துனவர் தான் இந்த அமைச்சர் சேகர் பாபு. எல்லாம் ஒரு நாடக கம்பெனி சார். இது வந்து ஒரு உருப்படியான ஒரு மாநிலத்தை சீர்படுத்தக்கூடிய, மாநிலத்தை வளமாக்கக்கூடிய, மாநிலத்தை வளர்ச்சியடைய செய்யக்கூடிய ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் இல்லை. விலை கொடுத்து வாங்கப்பட்ட கூட்டணி. அந்த கூட்டணி பலத்தால் இவர்கள் வெற்றி வாய்ப்பை அடைகிறார்கள். அது 2026 அந்த பாட்ஷா பழிக்காதுன்னு நான் நம்புகிறேன். இறைவன் ஒரே நேரத்தில் எல்லா விஷயத்தையும் சாதகமாக பண்ணிட மாட்டான். இறைவன் அருள் நமக்கு, நம்பிக்கை நமக்கு இருக்குது. இறைவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். நிச்சயமாக இந்த அராஜகங்கள், அட்டூழியங்களும், சர்வாதிகாரமும் நிச்சயமாக 2024 சம்மட்டேடி படிக்கப்படும் என்று நம்புகிறேன். இவங்க திமுக ஆட்சிக்கு வரப்போதெல்லாம் சினிமா துறையை அவர்கள் கையில் எடுத்துருவாங்க. கருணாநிதி இருந்த வரைக்கும் 3 மாதம் ஒரு பாராட்டு வேலை நடத்திக்குவார். சினிமா நடிகர்களை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு. முதலமைச்சர் ஸ்டாலின் அதை செய்கிறதில்லை. ஆனால் அவர் பையன் நிறுவனம் ஒட்டுமொத்த சினிமா துறையும் தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறாங்க. இதில் லைக்காவில் ரைடு நடந்தால் அதனுடைய தாக்கம் உதயநிதி ட்ரஸ்ட்டில் தெரியுது. ரைடு நடக்கிறது லைக்காவில், ஆனால் அதனுடைய தாக்கம் எங்கே போய் நிற்கிது? உதயநிதியோட சொத்தை முடக்கிற அளவுக்கு போய் நிற்கிது. ஒன்றுக்கு ஒன்று பிணைஞ்சிருக்கிறத பார்த்தீங்களா? ஸோ இவங்க தானே படம் தயாரிக்கிறாங்க, இவங்களால் மட்டும்தான் படம் தயாரிக்க முடியும். இதே இப்போ ஜெயரவியை வச்சு மாபெரும் வெற்றி பட இயக்குனர், தமிழக சினிமாவின் திரைச்சிற்பி கிருத்திகா உதயநிதி படம் பண்ண போகிறாங்களா?
என்ன படம் பண்ணாங்க, என்ன வெற்றியை கொடுத்தாங்க, எதுக்கு அவங்களுக்கு ஜெயரவி தேவைப்படுறாரு, ஜெயரவி ஏன் கமிட் ஆகிறாரு, இதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிரட்டல்கள் என்ன நமக்கு தெரியல. பட் ஏதோ அரசியல் அழுத்தத்தின் காரணமாக தான் ஜெயம் ரவிலாம் கமிட் ஆகிறாரு நான் நம்புகிறேன். இது ஒரு பயம் சார், ஒரு பயம் இருக்குது. கோடிக்கணக்கில் முதல்ல போடுறோம், 100 நாள் 150 நாள் வேலை செஞ்சு ஒரு படம் எடுக்கிறோம், இவங்க நினச்சாங்கன்னா படத்தை முடக்கிடுறாங்க, அதனால் நம்ம வந்து அனுசரித்து போவோம், அட்ஜஸ்ட்மெண்ட்டு போவோம் அப்படின்னு திரைத்துறை அனுசரித்து போகிறதாக நான் நினைக்கிறேன். பட் இது ரொம்ப நாள் நீடிக்காது, எங்கேயாச்சும் ஒரு பிரஸ்ட் அவுட் ஆகும். 2026 மேலே தமிழ் திரையுலகம் ஃப்ரீ ஹேண்டடாக வேலை செய்யும். ஏன்னா திமுக ஆட்சி இருக்காதுல்ல. இந்த நடந்து முடிந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா நடிகர் வந்துட்டு ஓட்டு போடாமல் இருந்தாங்க, பல பேர் இருந்தாங்க சார். அவங்க வந்துட்டு இப்போ பேசுகிறாங்க, நாளைக்கு வரக்கூடிய தேர்தல் முடிவுகளை பொறுத்து பேசுகிறாங்க. அதே போல் அடுத்த 5 வருடம் எப்படி இருக்க போகிறதுன்னு சொல்லி பேசுகிறாங்களே, உங்களோட கருத்து என்ன சார்? அவங்களுக்கெல்லாம் இதை பற்றி பேசுகிறதுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது, அருகதை கிடையாது, யோக்கியதை கிடையாது. நீ உன் ஜனநாயக கடமையை நிறைவேற்றுறதுக்கு உனக்கு வக்கு இல்லை. ஆனால் நீ வந்து வெளியில் நின்றுட்டு கோவிலுக்கு செலவு செய்வதை விட ஆஸ்பத்திரிக்கு செலவு செய்வதுதான் நல்லது, புதிய கல்விக் கொள்கை தவறு, 3 மொழிகளை மக்கள் மீது, மாணவர்கள் மீது, இளைஞர்கள் மீது திணிப்பது நியாயமா, ஏன் பிள்ளைய மட்டும் நான் 4 லாங்குவேஜ் படிக்க வைப்பேன், பாம்பேயில் கொண்டு போய் எல்லா நியாயமும் பேசிவிட்டு ஓட்டு போட வர மாட்டானுங்க. உனக்கெல்லாம் அரசியல் பேசுறது யோக்கியதை இருக்கா? அரசியல் பேச முதல் அடிப்படை தகுதி என்ன? நீ இந்திய பிரஜையாக இருந்து இந்திய பிரஜையினுடைய ஜனநாயக கடமையை நீ செஞ்சாதான் நீ அரசியல் பேசலாம். நீ ஓட்டு போடவே வரமாட்ட, ஓட்டு போடுறதுக்கு உனக்கு கசக்கும். ஆனால் நீ வந்து அரசியல் பேசுவ, அரசியலுடைய திட்டங்களை பற்றி பேசுவேன், அரசியலுடைய கொள்கை முடிவுகளை பற்றி பேசுவேன், எல்லாத்தையும் பற்றி விமர்சனம் பண்ணுவேன். ஏன்னா நடிகைங்கிற அந்தஸ்தில் இருக்கிறதுனால என்ன வேணாலும் பேசுவேன். ஓட்டு போடுங்கடா சொல்லுது முதல்ல, அப்புறம் அரசியல் பேசுங்கடாங்கிற. ஓட்டு போட சொல்லுங்கள். அவனெல்லாம் கியூவில் நின்று வந்து ஓட்டு போடட்டும், ஜனநாயக கடமையை நிறைவேற்றட்டும், அப்புறம் அரசியல் பேசலாம். அதுக்கு முன்னாடி அரசியல் பேசலன்னா ஓட்டு போடாத எவன்லாம் அரசியல் பேசுகிறானோ, அரசியல் பேசுகிறப்ப அவனெல்லாம் வச்சு நாரை கிழிச்சிட்டுருவோம். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா சார், சமீபத்தில் ஒரு சவால் ஒன்று விட்டுருந்தார் பாஜகவுக்கு. பாஜக வந்து என் கட்சியை விட அதிகமாக ஒரு ஓட்டு வாங்கிச்சுன்னா கட்சியை கழிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களோட கருத்து என்ன? அது லூசு சார், அரமெண்டலு, கிராக் ஃப்ளோ, அது அப்படி தான் பேசும். அது திமுக வளமாக இருக்கிறதுக்காக கட்சி நடத்தக்கூடிய ஒரு தலைவன். அவனுக்கு திமுக நல்லா இருக்கணும், திமுக தோற்றுறக்கூடாது. அப்போ திமுகவுக்கு எதிரான ஓட்டுக்களை பிளக்கணும். அதுக்காக ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடியவர் சீமான். அதை நேற்று பேசு தமிழா பேசு சேனலுடைய நிறுவன உரிமையாளர் திரு ராஜவேல் நாகராஜன் அவர்கள் நாராக கிழிச்சு ஒரு வீடியோ போட்டு தொங்க விட்டு ஆதாரத்தையும் வெளியிட்டார். அவர் ஆதாரத்தை ஏன் நம்பணும்? ராஜவேல் நாகராஜன் சார் கொடுத்த ஆதாரங்களை ஏன் நம்பணும்னா, அவர் சீமானோட பல ஆண்டுகள் தொடர்ந்து பயணம் செஞ்சிருக்கிறார். இந்த தமிழ் தேசியம் என்கின்ற போதையில் மயங்கி போய் ராஜவேல் நாகராஜன் சீமானுடன் தொடர்ந்து பயணம் மேற்கொண்டார். சீமானுடன் மிக நெருக்கமாக இருந்திருக்கிறார், நெருக்கமாக பணியாற்றியிருக்கிறார் பல ஆண்டுகள். அவர் சொல்கிறார், இப்போ அவர் ஆதாரங்களை வெளியிட்டிருக்காரு. திமுகவினரோடு சேர்ந்து இணைந்து சீமான் அண்டர் கிரவுண்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு. இதனுடைய உண்மை என்ன? நீங்கள் அதிமுகவோட கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு திமுககாரங்க சொன்னதாக ராஜவேல் நாகராஜன் ஆதாரத்தை சொல்கிறார், அந்த நிகழ்ச்சியில் சொல்கிறார். ஏன்னா நீ திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்ட நீ பிரிச்சுடு, எங்களை என்ன வேணாலும் நீ திட்டிக்க, காசை கொடுக்குறோம் வாங்கிக்க, நீ எங்களை திட்டிக்க, ஆனால் நீ தனியாக நின்று, அப்போ தான் எங்களுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு திமுககாரங்க சொன்னதை கேட்டு தான் சீமான் செயல்படுவதாக திரு ராஜவேல் நாகராஜன் அந்த வீடியோவில் பேசியிருக்கிறார். அதுதான் உண்மை. நீ வந்து திமுகவின் ஏஜென்ட், நீ திமுகவின் கைக்கூலி. இப்போ ஒரு விஷயம் கேட்குற, நாங்கள் கூட்டணி அமைச்சு பிஜேபி போட்டிடுது, நீ தனியாக நிற்கிற. கூட்டணி நிற்கிறவனி தனியாக நிற்கிறவனி எப்படி கம்பேர் பண்ணுவேன்? அந்த அடிப்படை அரசியல் அறிவு கூட உனக்கு இல்லைல்ல. நாளைக்கு கேட்ட இந்த மாதிரி ஆன்சர் தான் அவர் சொல்கிறார். அதை சொல்கிறதுக்கு தானே இதை சொல்கிறான். மக்கள் நல கூட்டணி வந்து என்னை விட ஒரு ஓட்டு ஜாஸ்தி ஆகிட்டா நான் கச்சை கலைச்சிருன்னு சொன்னவன் தானே இவன். இவனை விட மக்கள் நல கூட்டணி அதிகமாக தானே ஓட்டு வாங்குச்சு. கச்சை கலைச்சானா? கச்சை கலைச்சானா அந்த சீமானு? கச்சை கலைச்சிட்டு போகலல்ல. நீ அண்டர் கிரவுண்டு டீலிங்கில் திமுகவோட நீ வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு போலீஸ் அதிகாரியோட துணையோட சில வேலைகளை நீ செஞ்சிட்டு இருக்கிறதா நேற்று ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுடுச்சு. இதுக்கு உன்னுடைய பதில் என்ன? இதுக்கு நீ ராஜவேல் நாகராஜன் சாரை வந்து கண்ணாமலான்னு திட்டுவே எங்கேயாச்சும், அவ்வளோதானே செய்வே. உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாத, இது என் குரல் இல்லைன்னு சொல்ல முடியாத.
ஸோ இது நாங்கள் கூட்டணி அமைச்சு போட்டிடுறோம். நாளைக்கு வந்து சீமான் வந்து 6% ஓட்டு வாங்கினார் ஓவராலாக, பிஜேபி வந்து 28% ஓட்டு வாங்கிடுச்சு ஓவராலான்னா அது பாட்டாளி கட்சிக்கு ஓட்டு, அது தமாக ஓட்டு, பிஜேபி ஓட்டு எங்கே? நான் பிஜேபி மட்டும் பிஜேபி இண்டிவிஜுவலாக நின்று நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீரவசனத்தை பேசியிருக்கேன் அந்த பைத்தங்குழி முண்டம். அவரெல்லாம் சார் இந்த சீமானு, கமலஹாசன், இந்த டிக்கெட்லாம் இருக்குது பாருங்கள், இவங்கெல்லாம் திமுகவை பாதுகாப்பதற்காக ஒரு இயக்கம் நடத்தக்கூடியவர்கள். இவங்கெல்லாம் திமுகவின் கைக்கூலிகள், திமுகவினுடைய மறைமுக ஸ்லீப்பர் செல்ஸ். இதை தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும். தமிழ், என் இனம், என் முப்பாட்டன், என் முருகன் ஊன்னு இவர் வந்து குதிக்கிறது எல்லாமே வேஷம், வெற்று வேஷம் அப்படி என்பதை தமிழக மக்களும் அவரை நம்பி செல்லக்கூடிய இளைஞர்களும் உணரணும். இளைஞர்கள் ஒன்றும் இங்கே இருக்கிற நாம் தமிழர்கள் இளைஞர்கள் ஒரு ட்விட்டு போட்டான், ஒரு வீடியோ போட்டான்னு கைது பண்ணி அவனை அட்ராசிட்டி பண்ணும் இந்த அரசாங்கம். ஆனால் இந்த திமுக அரசாங்கத்தோடு ஒரு அண்டர் கிரவுண்டில் டீலிங் பண்ணிகிட்டு இருப்பார். இவர் ரெட் ஜெயிண்ட்டுக்கு ஆதரவாக பேசுவார். இவருக்காச்சும் ஒரு அடிப்படை அறிவு தெரியுதான்னு பாருங்கள். ரெட் ஜெயிண்ட் என்பது ஒரு சினிமா தயாரிப்பு நிறுவனம், அது சினிமாவில் தேட்டரிக்கலாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நிறுவனம். அமேசான் என்பது தேட்டரிக்கலாக நீ சேர்த்ததுக்கு அப்புறம், நீ சினிமாவை தயாரித்ததுக்கு அப்புறம் வாங்கி வெளியிடக்கூடிய ஒரு நிறுவனம். இவன் சொல்கிறான் அந்த சீமானு, அமேசான்காரன் யாரோ ஒருத்தன் வந்து அமேசான்காரன் வந்து சம்பாதிக்கலாம், என் தம்பி உதயநிதி சம்பாதிக்கக்கூடாதா? அமேசான் படம் எடுக்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனி இல்லை. அமேசான் தேட்டர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கம்பெனி இல்லை. நீ தேட்டருக்கு போனதுக்கப்புறம் தேட்டருக்கு போன படத்தை ஒரு விலை கொடுத்து வாங்கி அவன் சைட்டில் போடுறான். அந்த ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசமே புரியல. நீ சினிமாவில் இருந்திருக்க, நீ சினிமா டைரக்டராக இருந்திருக்க, நீ சினிமாவில் நடிச்சிருக்க, ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற, இந்த வித்தியாசம் கூட தெரியாமல் அமேசான்காரன் நீ சம்பாதிக்கலாம், என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் சம்பாதிக்கக்கூடாதுன்னு கேட்குறான் பைத்தங்குழி. பைத்தியம் தானே சார் அப்படி கேட்கும்? உண்மை நிலை வேற இல்லை. சுயசிந்தனை உள்ளவனுக்கு புரியும் இல்லை, இவனுக்கு சுயசிந்தனை இல்லைல்ல. இப்படிப்பட்ட ஆள் G2க்கு சப்போர்ட் பண்ணுறான். திரு பாலா மீது, G2 அதிபர் பாலா மீது ஒரு குற்றச்சாட்டை கூற முடியுமா உங்களால் அப்படின்னு கேட்குறான். G2 யாரோட பினாமி உலகத்துக்கே தெரியும். 50 வீடியோவில் சவுக்கு சங்கர் பேசிட்டாரு, 10 வீடியோவில் மாரிதாஸ் அவர்கள் பேசிட்டாரு. G2 யாரோட பினாமி நிறுவனம்னு. 2021க்கு முன்னாடி கடன் வாங்குகிற ஒரு நிறுவனம் 2021க்கு அப்புறம் கோடிகளில் பிஸ்னஸ் பண்ணுறது எப்படி? இந்த விவரங்களை ஃபுல்ஸாக ஆதாரப்பூர்வமாக மாரிதாஸ் அவர்கள் 5-6 வீடியோ போட்டிருக்காரு. ஸோ உலகத்துக்கே தெரியும் G2 நிறுவனம் என்பது முதற் குடும்பத்தினுடைய பினாமி நிறுவனம் அப்படி என்பது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு நீ ஆதரவு கொடுக்குற, ஆனால் உன் கட்சிக்காரனை கொண்டு போய் அடவு வைக்கிற. உன்னை நம்பி இளைஞர் கூட்டம் வருது. இளைஞர்களே, சீமானை நம்பி அவர் நிலைப்பாட்டை எடுத்து அவர் பேசக்கூடிய உணர்ச்சி மிகுந்த பேச்சுகளுக்கு அடிமையாகி அவர் பின்னாடி போவாதீங்க. அவர் திமுகவின் கைக்கூலி. திமுகவிற்காக அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். திமுக தலைவர்களுடன் தொடர்ந்து அண்டர் கிரவுண்டில் பேசிக்கிட்டே இருக்கார். அந்த திமுகவுக்கு ஒரு ஏஜெண்டாக செயல்படக்கூடிய ஒரு ஜோசியருடன் சேர்ந்து கொண்டு, கேப்டன் ரகு அவருடன் சேர்ந்து கொண்டு திமுகவின் கைக்கூலியாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இவரை நம்பாதீர்கள். அதுக்காக நீங்கள் பிஜேபிக்கு வாங்கன்னு சொல்லலை, அதுக்காக நீங்கள் வந்து அவரை இது பண்ணுங்கன்னு சொல்லலை. நீங்கள் சீமானை நம்பாதீங்க. சீமான் அரசியல் கட்சி தலைவன் இல்லை. அவன் காசு சம்பாதிப்பதற்காக, திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்காகவும், திமுகவிற்கு வந்து 5ஆம் படை வேலை பார்ப்பதற்காகவும், திமுகவின் ஸ்லீப்பர் செல்லாகவும் திரு சீமான் அவர்கள் இங்கே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அவர் மேடையில் பேசுவதை நம்பி ஏமாந்து நாளைக்கு உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விட்டு நிற்காதீங்க. சீமானை பற்றி முழுசாக தெரிஞ்சுன்னா கல்யாண சுந்தரத்திட்ட போய் கேளுங்க, ராஜீவ்காந்திகிட்ட போய் கேளுங்க. இப்போ இன்னும் ராஜவேல் நாகராஜன் வந்து நேற்று வீடியோவிலேயே சொல்கிறாரு, சீமானை விட்டு வெளியே வந்தவங்க பேட்டி கொடுத்த வீடியோ கிளிப்பிங்ஸ் இன்னும் என்கிட்ட இருக்குது, நான் வெளியிடாமல் ரிசர்வில் வச்சுருக்கிறேன், தேவைப்படுறப்ப வெளியிடுவேங்கிறாரு. சீமானோட நெருக்கமாக பயணம் பண்ணவங்க. புரியுதுங்களா? பல விஷயங்கள் முடிஞ்சதுன்னா அந்த நாம் பேசு தமிழா பேசும் அந்த வீடியோவை வந்து சீமானை ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் பாருங்கள். மிக மோசமான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்து, எப்படி டெல்லியில் ஒரு அரவிந்த் கெஜ்ரிவாலோ அதே நிலைப்பாடு தான். கேவலம் பிடிச்ச ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இருக்காருன்னா சீமானும் அதில் ஒருத்தர். உடனே சீமான் மட்டும் சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி பெரிய லிஸ்ட் இருக்குது. கம்யூனிஸ்ட் இருக்காங்க, கொங்கு நாடு மக்கள் கட்சி இருக்குது, ஈஸ்வரன் இருக்கார், திருமாவளவன் இருக்கார். அந்த அசிங்கம் பிடிச்ச அரசியல்வாதி லிஸ்ட்டில் வந்து இவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம சீமானை மட்டும் பேச முடியாது. இவர் சீமான் என்பவர் திமுகவின் கைக்கூலி, திமுகவின் ஸ்லீப்பர் செல். ஸோ அவர் பேச்செல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம். நாங்கள் ஜெயிப்போம்,
எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு வேறு. நாங்கள் 272 சீட்டு ஜெயிச்சா போதும். ஆனால் 2014 282 சீட்டு தனிப்பட்ட முறையில் பிஜேபி ஜெயிச்சும் கூட கூட்டணி கட்சிகளை அரவணைத்து அவர்களுக்கு மினிஸ்ட்ரியில் இடம் கொடுத்துச்சு பாரதிய ஜனதா கட்சி. 2019 303 சீட்டு தன்னந்தனியாக பிஜேபி வெற்றி பெற்றிருந்தாலும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்து கூட்டணி மந்திரி சபை ஆட்சியை தான் நடத்தியிருந்தோம். 2024 நாங்கள் 370 சீட்டு வெற்றி பெற்றாலும் கூட்டணி உள்ள கட்சிகளுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்து ஒரு கூட்டணி மந்திரி சபையை தான் நாங்கள் அமைப்போம். நாங்கள் கூட்டணி கட்சியினுடைய ஆதரவோடு தான் களம் காண்கின்றோம். எங்கள்கிட்ட நீங்கள் சோதிக்கணும்னா உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது நீங்கள் எத்தனை வார்டு மெம்பர் வச்சுருக்கீங்க. சீமான் கட்சி நடத்துகிறாரு, தனியாக நிற்கிறாரு, எத்தனை வார்டு மெம்பர் வச்சுருக்காரு. நாங்கள் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தன்னந்தனியாக தான் நின்னோம். 5.5% ஓட்டு வாங்கியிருக்கோம்ல. நீ எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினேன்? 3% ஓட்டு வாங்கினேன். அப்போ உங்களோட பெரிய கட்சி நாங்கள் தானே. நாங்கள் எல்லா மாநகராட்சியிலும் ஒரு வார்டு மெம்பர் வச்சுருக்கோம்ல. நாங்கள் பேரூராட்சி மன்றத்தில் உறுப்பினர்கள் வச்சுருக்கோம்ல. பல பேரூராட்சி மன்ற தலைவராகவும் நாங்கள் இருக்கோம்ல. நீ எத்தனை இடத்துல உள்ளாட்சி பிரதிநிதிகளை வச்சுருக்கிற? ஒரு எம்எல்ஏ வச்சுருக்கிறியா? ஒரு எம்பி வச்சுருக்கிறியா? ஒரு உள்ளாட்சி பிரதிநிதிகளை வச்சுருக்கிறியா? ஒரு இளவும் இல்லையா உன்னுக்கிட்ட? நீலாம் அரசியல் கட்சி தலைவன். நீ பிஜேபியோட போட்டி போடுவியா? உனக்கு அதுக்கான தகுதி என்ன இருக்குது? பிஜேபியோட நாம் தமிழரை கம்பேர் பண்ணுற அளவுக்கு நீ ஒன்றும் பெரிய சக்தியாக தமிழ்நாட்டில் ஒன்று ப்ரூஃப் பண்ணலையே. ஒரு வார்டு கவுன்சிலர் ஜெயிக்க கூட துப்பு இல்லாமல் ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு 4 எம்எல்ஏ வச்சுருக்கிறோம். 96 ஒரு எம்எல்ஏ அடைஞ்சிட்டோம். நாங்கள் 96 தனியாக நின்று நாங்கள் பத்மநாபபுரத்தில் ஒரு எம்எல்ஏவை நாங்கள் ஜெயித்தோம். 2014 2 எம்பி ஜெயிச்சிருக்கிறோம், 3 எம்பி ஜெயிச்சிருக்கோம் பாண்டிச்சேரியை சேர்த்து. இப்போ நடந்த உள்ளாட்சி தேர்தல்களில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 10 பேரூராட்சிகளில் நாங்கள் பேரூராட்சி மன்ற தலைவராக எங்கள் கட்சிக்காரன் பணியாற்றிட்டு இருக்கான். 10 மாநகராட்சிகளில் எங்களுக்கு வார்டு மெம்பர்ஸ் இருக்காங்க. உனக்கு யார் இருக்கா? உனக்கு எத்தனை பிரதிநிதிகள் இருக்காங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வார்டு கவுன்சிலர்லேருந்து எம்எல்ஏ எம்பி வரைக்கும் உனக்கு யார் இருக்கா? உனக்கு என்ன ட்ராக் ரெக்கார்டு இருக்குது? நீ அயோக்கியப்ப. நீ ஒன்னோடலாம் எங்களை கம்பேர் பண்ணாத. நீ விடுதலை சிறுத்தைகளோட கம்பேர் பண்ணு. கம்யூனிஸ்டுகள் அருணனை போட்டு லூசுன்னு நீ சொல்லு. உடனே அவன் லூசும்மா, நீ அவனை லூசுங்கு, நீ அவங்க அடிச்சுப்ப. நீ அந்த தகுதி தான் இருக்க. பிஜேபி என்கின்ற உலகின் மாபெரும் இயக்கம், உலகில் உள்ள அதிக உறுப்பினர்கள் எண்ணிக்கை கொண்ட ஒரு இயக்கம், தொடர்ந்து நாங்கள் வெற்றி பெற்று கொண்டிருக்கக்கூடிய இயக்கம், தொடர்ந்து மக்கள் எங்களை அங்கீகரித்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம், இந்தியாவை வல்லரசாக மாற்றுவதற்கான அத்தனை கட்டமைப்புகளும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம். எங்களோட உன்னை கம்பேர் பண்ணி உன்னை பெரிய ஆளாக காமிக்க முயற்சி பண்ணாத. நீ தோற்று போவ, நீ அசிங்கப்படுவ. நீ திமுகவின் கைக்கூலியாக சிறப்பாக பணியாற்றுகிறாய். அந்த வேலையை தொடர்ந்து செய்யட்டும் என்று சீமானை வாழ்த்துகிறேன் சார். தொடர்ந்து பேசும் தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி.